இயேசு கிறிஸ்துவின் ஈடு எண்ணற்ற நாமத்தினாலே கிருபையும் சமாதானம் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த லெந்து நாளின் 4வது நாளில் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாய் தெரிந்து கொண்ட தலைப்பு மனம் திரும்புதலும் விசுவாசமும். மனம் திரும்புதலும் விசுவாசமும். மார்க்கு 1 அதிகாரம் 15 வசனம் சொல்கிறது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் இயேசு கிறிஸ்து. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனம் திரும்புதல் என்றால் என்ன? முதலாவது கேள்வி, மனம் திரும்பினா என்ன? நாம் நமது பாவங்களுக்காக மனம் வருந்துவது மாத்திரமல்ல, நமது பாவங்களை முழுமையாக விட்டுவிட்டு அதை மீண்டும் தொடராதிருப்பது, தொடர்ந்து அந்த செயலை செய்யாதிருப்பது. கொஞ்ச நாள் செய்கிறது, கொஞ்ச நாள் விடுறது, கொஞ்ச நாள் செய்கிறது, கொஞ்ச நாள் விடுறது, அப்படி அல்ல. முற்றிலுமாக நாம் செய்கின்ற பாவங்களை விட்டு விடுவது அல்லது அறவே ஒழித்து விடுவது. மனம் திரும்புதல் என்பது ஒருவரது மனத்தை முழுவதுமாக மாற்றுவதாகும். அந்த தவறான சிந்தனையில் இருந்து, தவறான எண்ணத்தில் இருந்து முழுவதுமாக நம்முடைய மனதை டைவர்ட் பண்ணுவது, மனதை மாற்றுவது மனம் திரும்புதல். மனம் திரும்புவதற்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒருவர் தன் மனதை மாற்றி அமைப்பதே ரட்சிப்பு. மனம் திரும்புதலும் விசுவாசமும் ஒரு நாணயத்துடைய 2 பக்கங்கள். ஒரே நாணயத்தின் 2 பக்கங்களாக மனம் திரும்புதலும் விசுவாசமும் காணப்படுகிறது. எனவேதான் இயேசு சொன்னார், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொன்னார். மனம் திரும்ப முடியாமல் சுவிசேஷத்தை விசுவாசிக்க முடியாது. மனம் திரும்ப முடியாமல் ஆண்டவரை விசுவாசிக்க முடியாது. மனம் மாறு, நீ செய்கிற பாவத்திலிருந்து வெளியே வா, பாவக்கட்டிலிருந்து வெளியே வா, மனம் மாறு. மனம் மாறி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் மனம் திரும்புதலை பற்றி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் இந்த மனம் திரும்புதலை பற்றி நாம் பார்க்க முடியும். உபாகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரம் 6 வசனம் முதல் 9 வசனம் வரை வாசிக்கும்போது, உபாகமும் 30 6 முதல் 9 வரை வாசிக்கிறேன், கேளுங்க. உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியார் இருதயத்தையும் விருத்தசேதனம் பண்ணி இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். உன் மேலே வரக்கூடிய சாபங்கள் உன் மேலே இருக்காது. அது எங்கே போகும்? உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலே போயிடும். நீயோ மனம் திரும்பி, நீ என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அவர் என்ன கற்பனைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதை நான் உனக்கு சொல்கிறேன், அதன்படி நீ என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அவருடைய கற்பனைகளின்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ மனம் திரும்ப வேண்டும். நீ மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் எப்பொழுது நீ மனம் திரும்பி ஆண்டவருடைய கற்பனைகளை நீ கை கொள்ளுவாயோ, கற்றுக்கொள்வாயோ, அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்கிறார், உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாகச் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனம் திரும்பினால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும். மனம் திரும்பினால் வாழ்க்கையிலே பரிபூரணம் உண்டாகும். இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணம் எடுத்துக்கோங்க. எத்தனை குடும்பங்களில் குடும்ப தலைவர்கள் குடிக்கு அடிமையாக இருப்பதனால அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அந்த குடும்பத்தில் ஓயா சண்டை, அந்த குடும்பத்தில் தொடர் பிரச்சனைகள், அநேக குடும்பங்கள் கடன்களில் சிக்கி தவிக்கிறது, நோய்களில் சிக்கி தவிக்கிறது. ஏனென்று சொன்னால் குடும்ப தலைவன் சம்பாதிப்பதை எல்லாம் கொண்டு குடித்து அழித்து விடுகிறான். வீட்டில் நிம்மதி இல்லை. அதே குடும்பத் தலைவன் மனம் திருப்பிட்டான்னு சொன்னால், நான் இனி குடிக்க மாட்டேன்,
இனி நான் என்ன செய்ய மாட்டேன், டாஸ்மாக் கடைக்கு போக மாட்டேன், உழைக்கிற சம்பளத்தை வீட்டில் கொண்டாந்து கொடுப்பேன்னு அவன் மனம் மாறிட்டான்னா அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், அந்த குடும்பம் செல்வ செழிப்பாக இருக்கும். அப்போ மனம் திரும்பினால் குடும்பத்திலே நன்மை, குடும்பத்திலே பரிபூரணம். இல்லை 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 46 முதல் 50 வரை வாசிக்கும்போது அங்கே தெளிவாக சொல்கிற 1 ராஜாக்கள் 8:46 50 வரைக்கும் வாசிக்கும்போது சொல்லப்படுகிற வாசனம் என்ன? பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. புதிய ஏற்பாட்டில் அருமையாக ஆண்டவர் சொல்வார், தேவன் தவிர நல்ல ஒருவன் கிடையாது. ஆண்டவராகிய கர்த்தர் தவிர, கிறிஸ்து தவிர இந்த உலகத்தில் நல்லவன் எவனுமே கிடையாது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு? பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு. பாவம் செய்யும்போது யார் கோபம் கொள்கிறாங்களாம்? ஆண்டவர் கோபம் கொள்கிறாராம். தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அந்த சத்துருக்கள் அவர்களை தூரத்தில் ஆகிலும் சமீபத்தில் ஆகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது, நல்லா கவனிங்க, பாவம் செய்யாத மனுஷன் எவனும் கிடையாது. ஒருத்தர் பாவம் செய்கிறானா ஆண்டவர் மேலே கோபம் கொண்டு சத்துருக்களை ஒப்பு கொடுக்குறாரு. சத்துரு என்ன பண்ணுறான்? அவனை தன்னுடைய சொந்த தேசத்துக்கு சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறான். அவர்கள் சிறுமைப்பட்டு போகிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி அப்படி கொண்டு போகிற இடத்துல, சிறைப்பட்டு போகிற இடத்துல நாம் செஞ்சது தப்பு, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிட்டோம், குடும்பத்துக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிட்டோம், தேசத்துக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிட்டோம், அதனால் நம்ம தொல்லை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உணர்வடையணும். தப்பு பண்ணுவது இயற்கை. நம்ம பண்ணது தப்புன்னு ஒருத்தன் உணர்வடைஞ்சிட்டான்னா அவன் அந்த தப்பை திரும்ப செய்யாதபடி என்ன செய்வான்? மனம் மாறுவான், மனம் திரும்புவான். அதைத்தான் இங்கே தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலே உண்மை நோக்கி வேண்டுதல் செய்து, ஐயா நாங்கள் அக்கிரமம் பண்ணிட்டையா, அநியாயம் பண்ணிட்டையா, எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செஞ்சான்னா தங்களை சிறைப்பிடித்து கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இதயத்தோடு தங்கள் முழு ஆத்மாவோடு உம்மிடத்திலே திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு நேராக உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, இந்த ஆலயத்துக்கு நேராக வந்து விண்ணப்பம் பண்ணினா உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்திற்கு தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து. இவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இல்லை? நான் செஞ்சது தப்புன்னு ஒருத்தன் உணர்வடைஞ்சு உங்களுடைய சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு விண்ணப்பம் பண்ணான்னா, உங்களுடைய ஆலயத்துக்கு வந்தான்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? அதை கேட்கணும், அதை அவங்களுடைய நியாயத்தை விசாரிக்கணும். உங்களுடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இறங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக அப்படின்னு சொல்லி சாலமோன் வேண்டுதல் செய்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான வசனம் இல்லை? ஸோ இறங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. யார்? சிறைப்பிடித்து கொண்டு போனவர்கள். அவர்கள் என்ன செய்வாங்களாம்? இவர்கள் மேலே, சிறையாக்கியவர்கள் மேலே இரக்கம் காட்டக்கூடிய அளவுக்கு தேவன் இறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறார். கேட்டுக்கொடுத்த அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நான் சந்தர்ப்ப சூழ்நிலை பாவம் பண்ணிட்டேன், என்னால் விட முடியும்னு சொல்ல முடியாது. பாவத்திலே கிடப்பது தான் தவறு. அந்த பாவத்தை விட்டு உணர்வடைந்து வெளியே வர வேண்டும், மனம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்பினால் புது வாழ்வு. இல்லை, யோபு 22:23 எலிப்பாசிங்கிற ஒரு நண்பர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். சர்வ வல்லவரிடத்தில் திரும்ப வா, மனம் திரும்பி வா. மனம் திரும்பி வந்த நாளை திரும்ப கட்டப்படுவாய். நீர் எல்லா வல்லவரிடம் திரும்பி வருவீராயில் நீர் கட்டி எழுப்பப்படுவீர், கட்டி எழுப்பப்படுவீர். மூன்றாவதாக மனம் திரும்பினால் ரட்சிப்பு.
ஏசாயா 30:15, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், பாதுகாக்கப்படுவீர்கள். மத்தேயு 12:41 ஆண்டவராகிய இயேசு சொன்னார், யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம். இல்லை, இன்னும் 40 நாட்கள் உண்டு, நினிவே நகரம் கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி போய் ஒருத்தர் எச்சரிக்கையை கொடுத்து பிரசங்கம் பண்ணுறார். யார்? யோனா. அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட அந்த நினிவே மக்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து, பாவங்களை உணர்ந்து, சிறுவர்கள் முதற்கொண்டு, மிருகங்கள், பறவைகள் முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. அவருடைய மனமாட்டத்தை கண்ட ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கி செய்வேன் என்று சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அவர்களை மன்னித்தார், அவர்களை விடுவித்தார், அழிவிலிருந்து அவர்களை பாதுகாத்தார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இல்லை? நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்கள் மனம் திரும்பினால் பாதுகாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்பினால் குணப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 3:20, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். பொதுமொழி பொருள் அழகாக போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள், இயேசுவிடம் திரும்புங்கள், ஆண்டவரிடம் திரும்புங்கள். எப்படி? அப்படியே அல்ல, என்ன செய்ய வேண்டும்? மனம் மாற வேண்டும், மனம் மாறி திரும்ப வேண்டும். இதை யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் யோவேல் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் நம்மளாம் அடிக்கடி கேட்ட வசனம்தான். என்ன சொல்கிறாருன்னா, 12-13-14 வாசிக்கிறேனே. நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடந்தது நடந்து போச்சு, என்ன செய்ய? இப்போ நீ திரும்பு, இப்போ நீ மனம் திரும்பு. எப்படி மனம் திரும்ப வேண்டும்? உபவாசத்தோடு, அழுகையோடு, புலம்பலோடு, முழு இருதயத்தோடு. ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவருடைய மனுஷனுடைய வாழ்க்கையில், அவருடைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், விசுவாசுடைய வாழ்க்கையில் உபவாசித்து ஜெபிப்பது ரொம்ப அவசியம், அவசியம். உபவாசித்து நீ ஜெபித்தாய் என்று சொன்னால் நீ விடுதலை பெறுவாய். உபவாசித்து ஜெபிப்போம் என்று சொன்னால் நமக்கு விடுதலை உண்டு, வெற்றி உண்டு, தடைகளை தேவன் நீக்கி போடுவார். 13ஆம் வசனம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆடையை கிழிப்பது அழகல்ல, இருதயத்தை கிழிக்கணும். இருதயத்தை கத்தி வச்சு கிழிக்கிறதா? இதயத்தை கிழிக்கணும். இருதயத்தில் மனம் கசந்து, ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனே அப்படின்னு இருதயம் வேதனைப்படணும். இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஆமாம் தானே? தீங்குக்கு மனஸ்தாபப்படுறா இருந்தபடினால தான் 120,000 இருக்கக்கூடிய நினிவே மக்கள் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் உங்கள் மேலே, என் மேலே ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். ஐயோ இந்த பிள்ளையை நான் அந்த உலகத்தில் படைத்தேனே, என்னுடைய நாம மகிமைக்காக படைத்தேனே, இந்த பிள்ளைகள் வீணாக கெட்டு போகிறாங்களே, பாவத்தில் அழிஞ்சு போகிறாங்களே, சாபத்தில் தொலைஞ்சு போகிறாங்களே, இவர்கள் என்னிடத்தில் திரும்ப மாட்டார்களா? அதனால தான் சொல்கிறாரு, வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழித்து ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள். இதயத்தை கிழித்து ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவதாக இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு, ஒருவேளை, சப்போஸ் சொல்லுவது வார்த்தை இங்கிலீஷில் சப்போஸ்ன்னு சொல்லுவோம். ஒருவேளை, சப்போஸ் அவர் என்ன பண்ணலாம்? உங்கள் மேலே, ஆமாம், என்ன செய்யலாம்? மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பானபலியும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். மனஸ்தாபப்பட்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அதனால் என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்க, மனம் மாறுங்க. 5ஆவதாக அப்போஸ்தலர் 8:22-24
வசனங்கள் 21 வாசிக்கும்போது, அப்போஸ்தலர் 8:21 24 வாசிக்கும்போது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஒரு மாயவித்தக்காரன் மந்திரவாதி வந்து கேட்குறான் பேதுருட்ட, நீ செய்கிற மாதிரி அற்புதத்தை நான் செய்யணும், நீ செய்கிற மாதிரி அடையாளங்களை செய்யணும், இந்தா பணம் இதை வச்சுக்கோ, வச்சுட்டு எனக்கு அந்த வரத்தை கொடுன்னு கேட்குறான். ஸோ அப்போ தான் சொல்கிறார் பேதுரு, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருந்தபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்குமில்லை பாகமில்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு, பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பு, பொல்லாத சிந்தனையை விட்டு மனம் திரும்பு, தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஒருவேளை நீ மனம் திரும்பினால் உன் இருதயத்தின் எண்ணங்கள் மன்னிக்கப்படும், உன் தீய குணங்கள் மன்னிக்கப்படும். இல்லை, நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்கள் ஒன்று எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக்கோ. ஐயோ, நான் அப்படி ஒரு பாவத்தில் சாபத்தில் மாட்டிக்கிடக்கூடாதையா, நீ சொல்கிற காரியம் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதையா, நிறைவேறக்கூடாதுன்னு செஞ்சுக்கோ, எனக்காக நீ வேண்டிக்கோ, உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த சீமோன் என்கிற மாயவத்தைக்காரன் பேதுருட்டையும் யோவான்ட்டையும் அங்கே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அல்லேலூயா. கேட்டுக்கொடு அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுக்கு கிடைத்த இந்த நாட்களிலாவது, இந்த லெந்து காலத்திலாவது, இந்த தபசு காலத்தில், இந்த உபவாச நாட்களிலாவது மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஏற்ற செயல்களை செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்களை அர்ப்பணியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. எபேசு திருச்சபைக்கு எழுதும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எத்தனை விசுவாசிங்க, எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதியில் கொண்ட அன்பை விட்டு இன்னைக்கு விலகிட்டீங்க. ஒரு காலத்தில் எவ்வளோ நீ அதிகாரம் பைபிள் படிச்சிங்க, எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணீங்க, தேசத்துக்காக திறப்புறன்னு ஜெபம் பண்ண ஆத்துமக்கள் எத்தனையோ பேர் உண்டு. இன்னைக்கு இந்த பாழாய் போன மொபைல் ஃபோன் வந்ததுனால அதில் மூழ்கி நேரத்தை பால் கடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்த நீங்கள் வேறு நபர்களுக்கும் இல்லை வேறு நபர்களோடு உறவாடுவதற்கும் சாட் பண்ணுவதற்கும் நேரத்தை செலவழித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் மேலே நீங்கள் வச்ச அன்பு காணாமல் போச்சு, அது காணல் நீராய் மாறி போய் விட்டது. இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போயிட்டீங்க, ரொம்ப தூரம் போயிட்டீங்க. இளையகுமாரனை போல, தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு ஓடி போன இளையகுமாரனை போல இன்னைக்கு உங்களை அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இளையகுமாரன் உணர்வடைந்தான். அவன் அப்படியே அங்கே போய் என்ன செய்யலை, அவன் பாழாய் போயிடலை. ஒரு சூழ்நிலை வந்தது, ஒரு கட்டம் வந்தது, சாப்பிடுவதற்கு பன்றி திங்கிற தவிடு கூட கிடைக்கலன்னு சொல்லும்போது உணர்வு வந்தது. ஐயோ, என் தகப்பன் வீட்டில் எவ்வளோ செழுமையான சாப்பாடு, எத்தனை பேருக்கு சாப்பாடு, நான் இங்கே வந்து பசியால் சாகிறேனே அப்படின்னு சொல்லி அவன் ஓடி வந்தான் தகப்பனை நோக்கி. மனம் திரும்பினான், உணர்வடைந்தான், மனம் திரும்பினான். நம்மளை எத்தனை பேர் உணர்வடையாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம். இரவு மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமே. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, சற்று சிந்தித்து பார். இளையகுமாரன் தவறினான், உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. இளையகுமாரன் தகப்பட்டு சண்டை போட்டான், உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. இளையகுமாரன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு ஓடி துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் அழித்து போட்டான். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவன் உணர்வடைந்தான், மனம் திரும்பினான், தகப்பனை நோக்கி ஓடி வந்தான். இழந்த எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான். இதைத்தான் இங்கே சொல்கிறார், நீ ஆதியிலே கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ எவ்வளோ அன்பாக இருந்த, எவ்வளோ நேரம் செலவு பண்ண என் கூட, இன்னைக்கு நீ தூர நிற்கிறியே. அந்த அன்பு எங்கே, அந்த அன்பு எங்கே? ஆகையால் நீ இன்ன நிலவிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரம் அவனிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை ஆதரவு நீக்கி போடுவேன். அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டு அணைக்கப்படும். அப்புறம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்லணும்.
கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்கள் எங்கே இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தையை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆதியிலே ஆண்டவரோடு உங்களுக்கு இருந்த உறவு எப்படி இருந்தது? இன்றைக்கு நீங்கள் என்ன உறவோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் மீது கொண்டிருந்த அன்பு எங்கே? இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை, எந்த இடத்துல நீ விழுந்த, எந்த இடத்துல ஆண்டோடைய அன்பை விட்டு மாறிப்போன என்பதை நீ உணர்ந்து மனம் திரும்புன்னு சொல்கிற. நீ உணர்ந்து மனம் திரும்பினால் இல்லை, ஆதியில் செய்த கிரியை நீ செய்வாயாக. மனம் திரும்பி ஆதியில் என்ன என் மேலே நீ அன்பு வைத்திருந்தியோ, எனக்காக என்ன காரியங்களை செய்தாயோ, என்ன ஊழியத்தை செய்தாயோ, நீ அதை நிறைவேற்றுவாயாக. இல்லை என்று சொன்னால், நீ நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், மனம் திரும்பவில்லை என்று சொன்னால், நான் சீக்கிரமாக இடத்துல வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதை நீக்கி போடுவேன். கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, ஒப்பு கொடுங்கள், உணர்வடையுங்கள், மனம் திரும்புங்கள், ஆண்டுடைய சமூகத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபையுள்ள ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். யாரெல்லாம் உண்மை விட்டு தூரம் போயிருக்கிறாங்களோ, இளையகுமாரனை போல தகப்பனின் அன்பை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் இந்த வேளையில் கர்த்தரை தொடுவீராக. ஆதியிலே கொண்ட அன்பை விட்டுவிட்ட மக்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். இந்த நிலைமையிலிருந்து விழுந்தார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து உங்களுடைய சமூகத்திலே வருவார்களாக. கர்த்தாவே, நீர் அவளை ஏற்றுக்கொள்வீராக, அவருடைய வாழ்வை புதுப்பிப்பீராக. அவர்கள் குணப்படட்டும் சாமி. மனம் திரும்பி குணப்படும்படியான கிருபைகளை தருவீராக. பாவ சாபங்கள் அவர்கள்ட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியின் கூரை உடைத்து போடுகிறோம், முறித்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பிள்ளைகளை விசுவாசம் உள்ளவர்களாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் அவர்கள் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. ஒத்தாசையாக எழுந்துருளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபங்கள் எழுப்பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. God bless you all. God bless you all.